சார் டாக்கிங் அபவுட் நெடுஞ்சாலை, ஐ திங்க் ஃபர்ஸ்ட் வந்து ஆடியன்ஸ் வந்து உங்களை ஸ்க்ரீனில் பார்த்தது வந்து நெடுஞ்சாலையிலன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இல்லை, அதுக்கு முன்னாடி ஆடும் கூத்துன்னு ஒரு படம் வந்தது. Okay. ஸோ அது தேட்டரில் ரிலீஸ் ஆகல. ஸோ அதுக்கப்புறம் மாலை பொழுதுன் மயக்கத்திலே படம் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆனது தான் நெடுஞ்சாலை. சார். ஆனால் நெடுஞ்சாலை வந்து எனக்கு இப்போ டக்குன்னு ஆரி சார் அப்படின்னு சொன்னால் அந்த உங்கள் கேரக்டர் நீங்கள் அந்த லுங்கி போட்டுட்டு அப்படி ரக்கெட்டாக வருது ஞாபகம் வருது. நீங்கள் எப்படி சார் அந்த கால் எடுத்தீங்க? ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ்ட்டு நீங்கள் ப்ரொஜெக்ட் ஆகிறீங்க அண்ட் இப்படி ஒரு ரக்கெட்டான ஆள் நம்மளை வந்து அப்படியே ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்களோ, அப்படியே ஒரு சிக்னேச்சர் இமேஜ் பில்ட் ஆயிருமா, அந்த மாதிரி ஒரு தாட் இருந்தது. உங்கள் தாட் ப்ராசஸ் எப்படி இருந்தது? இப்போ பசிக்கிறவனுக்கு தயிர் சாதம் கொடுத்தாருன்னா பிரியாணி கொடுத்தாருன்னு. ஸோ நம்ம நடிக்கிற வாய்ப்பு தேடி வந்தோம். நமக்கு பேக்ரவுண்ட் வந்து சினிமாவோட ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் இல்லை. அப்போ அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது வந்து பிரியாணி சாப்பாடுமே தானே. ஸோ ஏன்னா நம்மளை நம்பி ஒரு ப்ரொடக்ஷன் அவ்வளோ செலவு பண்ணி அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் நம்ம கையில் கொடுக்குறதுங்கிறது, அதுக்கு நிறையா வேறு ஆப்ஷன் தான் இருந்தது. சிம்பு பண்ணலாம், வேறு ஹீரோஸ் ஆப்ஷன் தான் இப்போ இருந்துச்சு. அப்போது கிருஷ்ணா சார் வந்து ஏன்னா ஃபுல்லாகவே ட்ராவல் ஆகணும் கதை கூட, ஹீரோ டேட்ஸ் பண்ணி போகிறது கஷ்டம், நைட் ஷூட் ஃபுல்லாகவே, அப்புறம் ஃபிசிக்கலி ரொம்ப ஃபிட்டாக இருக்கணும், ஓடுறது எதுவுமே டூப் பண்ணக்கூடாது. எனக்கு அது மாதிரியே ஓடி மேலே ஏறி குதித்து எல்லா வேலையும் பண்ணணுங்கிறதுனால எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஆனால் நீங்கள் இப்போ சொல்லும் போதே வந்து எகிரி குதிக்கிறது அதை பண்ணுறது இதுக்கெலாம் நீங்கள் ஸ்பெஷலாக ஏதாவது யூ ஹேட் டு ட்ரெயினா சார் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணுறதுக்கு? பேசிக்காக நான் ஃபிட்னஸ் ட்ரைனராக இருந்ததுனால அது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. நான் நிறைய பேரை ட்ரெயின் பண்ணதுனால இந்த கேரக்டருக்கு என்ன ரிக்குவயர்மெண்ட்டுன்னு முன்னாடி தெரிஞ்சுது. ரொம்ப எக்ஸைட்டிங்காக வெறியாக பண்ண படம் அது.